ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம்னு சொல்லி என் நெற்றி உதியை தொட்டு விட்டாயல்லவா? கண்டிப்பா உன் தலைவிதியவே மாற்றி உனக்கான அனைத்து விஷயங்களையும் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் தயாரான பிறகு நீ இனிமே எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். இனி எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக நடக்கப் போகுது. மறுபடியும் உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு பிரச்சனையாகவே இருக்குதுன்னா நான் உன்னை காப்பாற்றலைன்னு அர்த்தம் இல்லை. அது உனக்கு சரி வராது, உன் வாழ்க்கைக்கு பொருந்தாதுன்றதுக்காகவே அதை உனக்கு நடத்தி கொடுக்காம இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடிச்சு நீ துன்பப்படுவதை விட அதை அமைதியாக விட்டுடு என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ, எது உனக்கு சந்தோஷத்தை தருமோ அதை கூடிய சீக்கிரம் நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். மாயையான பொய்யான விஷயங்களை உணர்ந்து அதிலிருந்து விலகி நிற்பதே புத்திசாலித்தனம். இப்போது உனக்கு கசப்பாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கை இனிமையாக மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ தேவையில்லாமல் உன் மனசில் திண்டாட்டத்துக்கு இடம் கொடுக்காதே. நான் உன் கூடவே இருந்து உன்னை நேர்த்தியான பாதையில் நல்லபடியாக வாழ வைப்பேன்ற நம்பிக்கையோட நான் சொல்கிறத கேளு. எதிலுமே அவசரப்பட வேண்டாமேன்னு செல்லமே. நீ நினச்சது போல் சில விஷயங்கள் நடக்குதுலனா அது நடந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும்னு எனக்கு தான் தெரியும். அதனால தான் அதை உனக்கு நடத்தி கொடுக்க மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லும் நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படவோ நஷ்டப்படவோ நான் விடமாட்டேன் செல்லமே. உனக்கு எந்த நேரத்தில் எது நடந்தால் நல்லதோ அதை அந்த நேரத்தில் நல்லபடியாக இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். உன்னை அவமானப்படுத்தியவர்களின் முன்பாக, உன்னை வெறுத்து ஒதுக்கி விட்டுட்டு போனவங்க முன்பாக, உன்னை ஏமாத்தினவங்க முன்பாக, உன்னை பற்றி தவறாக இழிவாக பேசினவங்க முன்பாகவே உன்னை நல்லபடியாக உயர்த்தி வாழ வைக்க தான் போகிறேன். உன் மனசில் இருக்க அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் வச்சுடு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக வந்து நிற்பேன். உனக்கு வெற்றியை தரக்கூடிய இந்த சாயப்பா எல்லா விஷயங்களையும் வெற்றிகளாக முடிச்சு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து உனக்கான வெற்றியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உன் வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டாயல்லவா? இதோ உன் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான சுபகாரியங்களை நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எதிர்பார்த்த சந்தோஷங்கள் அனைத்தும் கிடைக்க பெற்று நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படி செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. முதல்ல உன் மனசுல இருந்து பயத்தை தூக்கி போடு. உன் உணர்வுகளின் மூலமாக இந்த சாயப்பா உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெற்று தருவேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் வாழ்க்கை என் கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீயும் உன் குடும்பமும் என்னுடைய முழு பொறுப்புங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு உயரதான் போகிற. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா நீ செய்த புண்ணியத்தின் பலனாக எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவேன். உனக்கு சுமையாகவும் பாரமாகவும் இருந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு புண்ணிய காலத்தை உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். இனிமே உன் முயற்சிகள் வீணாக போகாது. உன் குடும்பத்தில் அமைதியும் முன்னேற்றமும் நிலை பெறும். நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. எப்போதெல்லாம் உன் மனசு சரியில்லையோ, எப்போதெல்லாம் நீ எதிர்பாராத விதமாக ஏதாவது நடந்து உன் குடும்பத்தில் பிரச்சனை வருதோ அப்போது குறை குழப்பம் சண்டைன்னு சொல்லி யோசித்து மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். எதை பார்த்தும் பயப்படாமல் சாயப்பா எல்லாத்தையும் சரி செய்யணும்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. சில நேரங்களில் கிரகங்களும் சூழ்நிலைகளும் சரியில்லாமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாதே. எந்த கெட்டதும் உன் வாழ்க்கையில் நிலையானதா நிரந்தரமானதா இருக்க விட மாட்டேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.
உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உன் கூடவே இருந்து உன் குடும்பத்தை காக்கும் அருளாக அப்பாவாக இருந்து உன்னை வாழ வைப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் வாழணும்னா அதுக்கு 1000 வழிகள் இருக்குது. ஆனால் நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை வீணாக போகாத கூடாதுன்றதா நான் உன் கூடவே இருந்து உன்னை நிமிர வச்சு நேர்மையான முறையில் வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறணுன்ற நம்பிக்கையோட முயற்சி செஞ்சுக்கிட்டே வாழக்கூடிய உனக்கு இனி ஒருபோதும் தோல்வியவோ துக்கத்தையோ தரமாட்டேன். என் அன்பு பிள்ளையான உன்னை வழி நடத்தி நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மனசுடைஞ்சு போயிருக்க உன் கையை பிடிச்சு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அவங்க அனைவரும் பார்த்து வியக்கும்படியாக நான் உனக்கான பல வழிகளை திறந்து வைப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உனக்கு பின்னால் இருக்கிறவங்கள நீ திரும்பி பார்க்க வேண்டாம். உன் பாதையில் நீ உறுதியாக நடந்து போ. உன்னை பற்றி பேசி உனக்கு தடை போடுபவர்களை உன் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் அருகில் கூட நிற்க விடாதே என் செல்லமே. உனக்கான நல்ல நேரம் இப்போ வந்துருச்சு. தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து இந்த சாயப்பா நானே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துட்றேன். என் நெற்றி உதியை தொட்ட உனக்கு விதியை மாற்றி அமைச்சு நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். நீ துணிச்சலோடு முன்னேறும் போது உன் வாழ்க்கை முழுவதுமே இனி முன்னேற்றத்தின் பாதையில் மாறிவிடும் என் செல்லமே. வாழ்க்கையில் இன்பம்னு ஒன்று இருந்தா அது நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடலை வைத்து கொண்டு வாழ்வதுதான். அப்படி இருக்கும்போது உன்னுடைய உடலை பத்திரமாக ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டு வாழ வேண்டியது அவசியம் அல்லவா? அதே போல் 2வது நல்ல விஷயம்னா மனசில் எந்த கவலையும் இல்லாமல் அமைதியாக இருப்பது தான். 3வது இன்பம் உன்னுடைய உதவியால் இன்னொருத்தர் நல்லா வாழும்படி செய்வது தான். நீ ஒருத்தருக்கு உதவி செஞ்சு அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து உனக்கு மன நிறைவு உண்டாகுவது எவ்வளோ பெரிய மன திருப்தியான நல்ல விஷயம். இது 3யுமே இந்த சாயப்பா உனக்கு கொடுக்குறேன். அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல மனசையும் அதற்கேற்ற வசதிகளையும் உனக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி தருவேன். நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அமைதியான மனசையும் மகிழ்ச்சியையும் கூட நான் உனக்காக கொடுக்கிறேன் என் செல்லமே. என்னை நம்பி வாழும் உன்னை பாதுகாத்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆரோக்கியமும் அமைதியும் அர்த்தமுள்ள வாழ்க்கையும் உன் வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். நீ எப்போதும் அதையும் இதையும் யோசித்து குழம்ப வேண்டாம். உன் மனசுக்குள்ளேயே நிறைஞ்சிருக்கிற இந்த சாயப்பா நீ எதை கேட்டாலும் செய்து தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம நினச்சது நடக்குமோ நடக்காதோ, நம்ம கேட்டது கிடைக்குமோ கிடைக்காதோன்ற பயம் உனக்கு வேண்டாம். சில பயம்தான் உனக்குள்ள தீய எண்ணங்கள் வருவதற்கு வாயில் திறப்பாளனாக இருக்குது. எதையும் யோசித்து பயப்படாமல் உன்னுடைய கடமைகளையும் வேலைகளையும் மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு பார்த்துட்டு போய்கிட்டே இரு. நான் உன் இல்லத்தில் இருக்கும்போது, நான் உன் மனசுக்குள்ளே இருக்கும்போது எந்த தீய சக்திக்கும் இங்கு வேலை இல்லை. உன் மனசு மட்டும் எதிர்மறையாக மாறாதபடி நீ பார்த்துக்கோ. நல்லதையே நினைக்கிற உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் ஜெயிப்போன்னு உறுதியான நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சு தர்றேன். முதல்ல குழப்பத்தின் இருளிலிருந்து வெளியே வா. என் அருள் உன்னை சுற்றி உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என் செல்லமே. உனக்குள்ளதான் நான் இருக்கேன்றதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். நீ யோசிக்கிற ஓசை எனக்கு தெளிவாக கேட்குது. நீ மனசார நினைக்கிறது நிச்சயமாக நடந்தே தீரும். நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என் அருளால் உனக்கு சிறப்பான வெற்றியை கொடுப்பேன். தடைகள் அனைத்தையும் தாண்டி உனக்கு நல்வழிகளை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் உழைப்புக்கான பலன் எந்த தாமதமும் இல்லாமல் உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்க்குற சுப காரியங்களையும் இந்த சாயப்பா உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். கவலைகளும் கஷ்டங்களும் விலகி உன் மனசில் அமைதி குடியேறும்படி செய்ய போகிறேன். உனக்கு மன சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் விதமாக எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். எப்போதெல்லாம் நீ மன உறுதியோடு உன் வாழ்க்கையில் பயணிக்கிறியோ அப்போதெல்லாம் உன் வாழ்க்கை பல மடங்கு உயரத் தொடங்கும். உன்னை உயர்த்துவது வெளி உலகம் அல்ல, உன் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். நீ நம்பிக்கையோட முயற்சி செய்யும்போது
உனக்கு நடக்காத விஷயம், கிடைக்காத விஷயம் நீ எதுவுமே இல்லை. நீ மனம் தளராம தைரியமாயிரு. என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். உன் நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நீ நல்லபடியாக வாழ்வாய் என் தங்கமே.